எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் என்ன சமையலில் நல்ல கமகமன்னு ஹவு டு மேக் டிஃபன் சாம்பார் ரெசிபி இன் தமிழ். சாம்பாரில் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு இந்த சாம்பார் ரெசிபியே பண்ணலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. 3 தக்காளியும் நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணியோட அளவு ஒரு 100 ml அளவு ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாமா? நல்லா வெந்திருக்கும். இது எல்லாத்தையும் மத்து போட்டு மசிச்சும் வச்சுக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சும் வச்சிடலாம். அரைக்கும்போது ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மீதமான தண்ணியும் அதில் ஊற்றி வச்சுருங்க. அடுத்து இன்னொரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா குருமா மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். இப்போ சாம்பார் செய்முறையை பார்த்துடலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். அடுத்து அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயோட தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவு ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி போட்டு மிதமான தீயில் ஒரு 2 கொதி நல்லா கொதித்து வரட்டும். கொதிஞ்சதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை, சோம்பு, தேங்காயை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு மிதமான தீயில் கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு கொஞ்சமாக நெய்யும் போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான். நல்ல கமகமன்னு சாம்பாரோட செய்முறையை பார்த்தாச்சு. ஆனால் காய்கறியும் இல்லை, பருப்பும் இல்லை, வேலையும் அதிகமாக இல்லை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.